ஐசிடி தமிழ் இணையதளத்திற்கு வரவேற்கின்றோம். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கேம் என்ஜின். ஒரு 3D கேம் வந்து எப்படி செய்கிறது, அதில் உள்ள பேசிக் ஃபண்டமெண்டல். ஒரு கேம் ஒன்று நாங்கள் 3Dயாக நாங்கள் ஒரு கேம் ஒன்று செய்ய போகிறோம்னா அதுக்கு வந்து நாங்கள் என்னென்ன ஃபண்டமெண்டல் தெரிஞ்சிருக்கணும், அந்த என்வாயர்மெண்ட் எப்படி உருவாக்குறது என்ற விஷயங்களை நான் வந்து பேசிக்லேருந்து ஒரு செக்ஷனாக நான் போட போகிறேன். வந்து அப்கமிங் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஃபுல்லாக தமிழ் மீடியமில் நீங்கள் ஈஸியாக யூனிட்டி 3D இந்த கேம் என்ஜினை நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். இது வந்து நான் ஒரு டெமோ உங்களுக்கு காட்டுறதுக்கு. இது நார்மலாக நாங்கள் ஒரு ஒரு 15 நிமிஷத்துக்குள்ள செஞ்ச ஒரு விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன ஒரு கேம் என்வாயர்மெண்ட், அதில் ஒரு ஒரு உருளை, அது மாதிரி சின்ன போல் ஒன்று இருக்குது, ஒரு சின்ன ஒரு சாம்பிள். நீங்கள் இங்கே சைடில் பார்த்தா விளங்கும் இஸ்கோ சிஸ்டம். அதாவது இந்த போலை வந்து ஹிட் பண்ணுற ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு தரம் வந்து என்ன செய்யும், ஒரு 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 பாயிண்ட்ஸ் வரும். இல்லை நான் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம், ஸ்கோர் பார்க்கலாம். ஒரு சிம்பிள் சிஸ்டம். இந்த கன்செப்டை வச்சே நாங்கள் ஆயிரக்கணக்கான கேம்ஸ் உருவாக்கலாம். இந்த இந்த கேம்ஸ் வேர்ல்ட், இந்த இந்த கேம் இருக்கிற இந்த என்வாயர்மெண்ட்டை மாற்றி நாங்கள் இந்த கன்செப்ட், இந்த 3 கோடிங் பார்த்தீங்கன்னா விளங்கும். சிசாப், இந்த 3 லைன் கோடிங், 3 ஃபைலில் கோடிங் இருக்குது, பார்த்தா விளங்கும் உங்களுக்கு. இந்த கோடிங் மட்டும் வச்சு நாங்கள் சின்ன சின்ன மோடிஃபிகேஷனில் நிறைய கேம்ஸ் உருவாக்கி நீங்கள் லான்ச் பண்ணலாம். உங்களுக்கு அதை வச்சு நீங்கள் நிறைய உழைக்கலாம். இப்போ வந்து 3D மாடலிங் அண்ட் கேமிங் வந்து வேர்ல்ட்லேயே அதிக வருமானம் கிட்டக்கூடிய ஒரு செக்ஷன். இப்போ நான் ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ப்ளே பண்ணியாச்சு. இப்போ நான் எனக்கு மூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. கேமரா கண்ட்ரோல் வந்து மவுஸில் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் சிம்பிள், ஸோ சிம்பிள். நீங்கள் போலை வந்து ஹீட் பண்ணக்கல, ஒரு தரம் ஹீட் பண்ணக்கல ஸ்கோர் வரக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க. 10, 20, 30. அதாவது ஒரு ஹிட்டுக்கு வந்து 10 கூட நான் கொடுத்துருக்கேன். அப்போ அதை ஹிட் பண்ணப்போ என்ன செய்யணும்னா பாயிண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டே போகும். இப்போ நான் டார்கெட் ஒன்று வைக்கலாம், இத்தனை பால் வந்து ஹிட் பண்ணணும். ஹிட் பண்ண உடனே வந்து டெஸ்ட்ராய்ட் ஆகணும். இப்போ நாங்கள் இந்த ஹிட் பண்ணுறதை வந்து எனிமியாக வச்சு ஹிட் பண்ண உடனே வந்து எனிமி டெட் ஆகணும்னு நாங்கள் சின்ன கமாண்டை ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணிவிட்டா சரி. அப்போ நான் தொடர்ந்து என்வாயர்மெண்ட்டை மாற்றிட்டு போனோம்னா ஒரு கேம், ஒரு பேசிக் ஃபண்டமெண்டல், ஒரு கேமுக்குரிய ஃபண்டமெண்டல் வந்து எங்களுக்கு கிடைச்சிடும். ஒரு கேமை நாங்கள் அதை பப்ளிஷ் பண்ணலாம். இது வெரி பேசிக். இப்போ பாருங்க, சிம்பிளாக ஒரு டெமோ காட்டுறோம் பாருங்க. இது டெரைன் சொல்றது. இந்த என்வாயர்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா விளங்க நான் சும்மா டிசைன் பண்ணது. விரும்பினா டிசைன் பண்ணி எடுக்கலாம் விரும்பின மாதிரி. டெரைனில் பாருங்க, இந்த இந்த மலைகள்லாம் வந்து நாங்கள் ஒரு ப்ரெஷ்ஷை பயன்படுத்தி இப்படி நாங்கள் உருவாக்கலாம். இந்த என்வாயர்மெண்ட்டை உருவாக்கலாம். ஸோ சிம்பிள். இதே மாதிரி நான் விரும்பின என்வாயர்மெண்ட்டை உருவாக்கலாம். அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம் பாருங்க. நான் அதில் சின்ன ஒரு பெயிண்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இதுகளில் இந்த சின்ன சின்ன இந்த டெக்ஸ்டர்ஸை வச்சு நாங்கள் ஃபோட்டோஷாப்பில் இதெல்லாம் செஞ்சு எடுக்கலாம். விரும்பின மாதிரி நாங்கள் அதை டிசைன் பண்ணி எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா விளங்கும். அதே மாதிரி சேவ் பண்ணுறது, ஸ்மூத் ஆக்குறது, இதுகெல்லாம் வந்து வெரி ஈஸி. இதில் சிம்பிளாக நாங்கள் ஒரு கேமை வந்து விரும்பின மாதிரி தயாரிச்சுட்டு போகலாம். அதுகள் ஃபோட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர்களை பயன்படுத்தி நாங்கள் சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ நான் அதை சின்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அந்த என்வாயர்மெண்ட்டை. இப்போ பார்த்தீங்கன்னா விளங்கும் அவுட்புட்டில். இப்போ நம்ம கிரியேட் பண்ணது, இப்போ நான் கிரியேட் செஞ்சது தான் இந்த விஷயங்கள். இந்த என்வாயர்மெண்ட் பார்த்தீங்கன்னா விளங்கும் உங்களுக்கு. இப்போ இந்த போல ஹிட் பண்ணி நாங்கள் வெளியே எடுக்கலாம் அப்படின்னா. இப்போ இந்த சின்ன கன்செப்டை வச்சு நாங்கள் சில விஷயங்கள் செய்யலாம் இதுக்குள்ள. இப்போ நாங்கள் இந்த டெரைனை மட்டும் வச்சு நிறைய விஷயங்கள் செய்யலாம். விரும்பினா நீங்கள் பிளெண்டர் 3D அல்லது 3D மேக்ஸ் அதுகளில் நீங்கள் எஃப்எக்ஸ்பி ஃபைலுக்கு நீங்கள் உங்களோட மாடலை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி நீங்கள் இதுக்குள்ளே கொண்டு வரலாம். இதுக்குள்ளே கொண்டு வந்து நாங்கள் நிறைய வேலைகளை செய்யலாம். ஓகே, இப்போ தொடர்ந்து நான் இது வந்து ஒரு சாம்பிள். அப்போ 3 கோடிங் வச்சுன்னா சின்ன இதில் உள்ள ஆப்ஜெக்டை வச்சு ஒரு 15 நிமிஷத்தில் கிரியேட் பண்ண ஒரு 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 சாம்பிள். அப்போ அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் சில விஷயங்களை உங்களுக்கு காட்ட போகிறோம். உண்டா சில பேர் இங்கிலீஷ் மீடியம்லேயும் போடுறது ஐடியா இருக்குது எனக்கு சிங்கள ஆக்கள் வந்து அநேகமாக சிங்களம் தெரியாது. எனக்கு சிங்கள ஆக்கள் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால அடிக்கடி இங்கிலீஷ்லையும் வந்து யூஸ் பண்ணி போகலான்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க தவறாதீங்க. வெரி பேசிக்லேருந்து ஃபர்ஸ்ட் இதிலேருந்து நான் வந்து என்ன செய்ய போகிறேன், கொண்டு போக போகிறேன். ஃபர்ஸ்ட் வீடியோ வெரி பேசிக் வந்து போக போகிறேன். ஸோ ஐ ஜஸ்ட் பிளான் டு introduce game development
using Unity 3D. You can see here, I just created this environment now. When you're watching this video, you might understood, I think. This is so simple. So I just created using 3 simple codes, so C# file, C# code, and some resource I just designed from Photoshop. So creating games is so easy. In Sri Lanka, I don't know how many people are working with Unity 3D, but in these days in the industry, so we can learn a lot of money using this 3D modeling and game developing. So we can publish or we can sell our games. So I'm just expecting some people to collaborate with me in future after learning this Unity game development. We can. So there's a lot of jobs offerings we can see on the online and Fiverr and Upwork. I can see a lot of jobs, but no people apply from Sri Lanka. That's why I'm going to introduce these things. So hope you give your support. Hope you give a subscription for my YouTube channel, and I'll update. I think within few days I'll update the very basic introduction of Unity 3D, and then you can continue watching that lessons. Thank you guys. See you. நான் வந்து 2-3 நாளில் உங்களுக்கு வந்து இந்த யூனிட்டி சம்பந்தமான பேசிக் வீடியோவோட சந்திக்கிறேன். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் புதுசு தான், யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க மாட்டீங்க. சப்போர்ட் வந்து தாங்க, தொடர்ந்து நாங்கள் இந்த யூனிட்டியை படிப்போம். ஓகே, தேங்க்யூ guys. See you.